ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி டிமார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிமார்ட்டில் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுனா பார்த்துடலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இந்த 1 கிலோ, அதாவது 1 கிலோக்கு மேலே பிடிக்கும் இந்த ஜார் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், கிளாஸ் ஜாரு. நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், ஒரு அரை டசன் வாங்கி வச்சுருக்கேன். அதில் அந்த கிளாஸில் என்ன பிரச்சனைன்னா, லைட் வெயிட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கை உள்ளே விட்டு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு கையை உள்ளே விட்டுட்டோமா திருப்பி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த மேலே உள்ள அந்த லிட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அது பிளாஸ்டிக் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்னாச்சு, இந்த தண்ணி வாஷ் பண்ண தண்ணி கொஞ்சம் கூட அதில் நின்றுடுச்சுன்னா அப்படியே ரெஸ்ட் ஆகிடுது. அது ஒன்று தான் அதில் மைனஸாக இருக்குது. 1 கிலோ கரெக்டாக இருக்கும். இது 1 கிலோக்கு மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கையை உள்ளே தாராளமாக விட்டு எடுக்கலாம். சுகர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த பாட்டிலில். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா திக்காக இருக்குதுங்க. ஒரு மாதிரி கோடு கூட போட்டிருக்காங்க, டிசைன் போட்டிருக்காங்க. இது நல்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மூடி தாங்க நான் சொல்கிறேன். இந்த மூடி பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டாக இருக்குது. இப்படி அப்படியே அழுத்தினாவே பார்த்திங்கன்னா அப்படியே அழுந்தது, கொஞ்சம் பெண்ட் ஆகுது. ஸ்டீலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே வளையுது. அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது. நான் 4 ஜார் வாங்கினேங்க. ஏன்னா எனக்கு 4 ஜாருக்கான ஒரு ரேக் ஒன்று இருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விளாகாக உங்களுக்கு போடுறேன். அதில் காமிக்கிறேன், நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. புதுசாக வந்திருக்கு. இதுவும் ரவுண்டு ஷேப்பில் நான் பெருசாக இருக்கிறத நான் ஒரு டிமார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நிறைய டிமார்ட் ஷாப்பிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் இருக்க இந்த டிமார்ட் வீடியோ போய் பாருங்கள். இந்த பவுல் நான் எதுக்காக வாங்கினேன்னா, கொஞ்சமாக தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய ஊற்றி வச்சோம், இந்த வெயில் காலத்துக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாளைக்கு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு போதும். இந்த அளவுக்கு தயிர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஊற்றி வச்சோட போதும். அதுக்காக தான் நான் வாங்கினேன். உண்மையிலே நல்லா க்யூட்டாக இருக்குதுங்க. சின்னதாக நல்லா க்யூட்டாக இருக்குது. அதோட மூடி பார்த்திங்கன்னா நல்லா க்ரே கலரில் நல்லா திக்காக இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர்லேயும், ப்ளூ வித் ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா. இது ஃபுல்லாக க்ரே கலரில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் இது 2 வாங்கினேன். ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எது வாங்கினாலும் நம்ம 2 தான் வாங்குவோன்ட்டு. அது என்னமோ தெரியலங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம், ஆமாம் 30 வருஷமே இருக்கும். 32 கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ வருஷமாக நான் எது வாங்கினாலுமே 2 தான் வாங்குவேன். அந்த லாஸ்ட்டு டிமார்ட் வீடியோ நீங்கள் போய் பார்த்தா கூட அதுலேயும் இதை தான் நான் சொல்லியிருப்பேன். எல்லாமே நம்ம வீட்டில் 2 ஐட்டமாக இருக்கும். இதுலேயும் வரப்போது பாருங்கள், 2 சிலதெல்லாம் வரும் பாருங்கள். நான் சொல்கிறேன், வர வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி என்ன நான் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிஃபன் கேரியர் நான் எதுக்காக வாங்கினேன்னா, ஷூட்டிங் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாங்க. ஏம்மா இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எதுக்காக இத்தனை டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது எனக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த டிஃபன் கேரியர் நான் எதுக்கு வாங்கினா, இப்போ நம்ம சின்ன சின்ன பாக்ஸ் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சரவணா ஸ்டோர் வீடியோவில். அது நானாக தனியாக போகும்போது, சிங்கிளாக போகும்போது அதை எடுத்துகிட்டு போகும்போது ஓகே, நான் சேஃபாக வச்சுப்பேன். இதே நமக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அம்மா வருவாங்க, கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு 4-5 பாக்ஸ், அதில் இதை கொண்டு வரேன், இதில் அதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கையிலே எடுத்துகிட்டு போகும்போது ஒன்று கீழே போட்டுடுறாங்க. இல்லாட்டி அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கேரியராக வாங்கிட்டா அவங்க வரும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க இது ஒன்றுத்துலேயே கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. இப்போ ஏதோ ஒரு குழம்பு கொண்டு வராங்க, இல்லை பொரியல் கொண்டு வராங்கன்னா இதிலே வச்சு அப்படியே லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு பொருளும் சேஃபாக வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த கேரியர் வாங்கினேன். இது ரொம்பலாம் விலைலாம் கிடையாதுங்க, நம்ம பட்ஜெட்டில் தான். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இது 189 ரூபா தாங்க இதோட ரேட்டு. 200க்குள்ளே தான் இருக்குது. நான் உங்களுக்கே தெரியும், 500க்கு மேலே நான் எதுவும் வாங்க மாட்டேன். 500க்குள்ளே தான் நம்மளோட பட்ஜெட். அதாவது மீஷோவில் வாங்கினாலும் சரி, அமேசானில் வாங்கினாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, நான் மீஷோவில் தான் வாங்குவேன். ஏன்னா மீஷோவில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பட்ஜெட்டில் இருக்கும். ரொம்ப முடியாதவங்க கூட வாங்குகிற அளவுக்கு, அதாவது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட ஏதோ அவங்க ஆசைப்பட்டதை ஒரு பொருள் வாங்குறாங்க, எப்பாச்சும் ஒரு நாளுக்கு வாங்குறதுனா கூட
அவங்களால வாங்க முடியும்னா மீஷோவில் வந்து வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு தான் அதில் ரேட் இருக்குது. ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடையில் போனால் கூட கிடைக்கிறதில்ல. சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கடையில் போனால் கூட கிடைக்கிறதில்ல. மீஷோவில் வந்து அது கிடச்சிருது. நம்ம சும்மா அப்படி இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொருள் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிறதுக்கு மீஷோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மீஷோ, டிமார்ட்டு, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு, நான் மிடில் கிளாஸில் நம்ம நிறைய பேர் இருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து அவங்களும் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க. அவங்க இதை வாங்குகிறாங்க அதை வாங்குறான்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். மீஷோவில் வந்து ரொம்ப சின்ன நிலைமையில் இருக்கவங்க கூட நம்ம மீஷோ வந்து ஆப் வச்சுருந்தா அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஐஸ் ரே வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா, என்கிட்ட வந்து சிலிக்கான் ஐஸ் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் ஐஸெல்லாம் வந்து ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். ஐஸை நான் இது பண்ண மாட்டேங்க. தண்ணி கூட நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். ஆனால் வந்து இது எதுக்காக வாங்கினேன்னா, சிலிக்கான் பேஸில் வந்து அதாவது அந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கொயர் வந்து கரெக்டான ஒரு சைஸ் இருக்குது. இது பாருங்க, நான் அழுத்தி கட்டப்படி இப்படி அழுத்துனா கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வச்சுருக்க 2 சிலிக்கான் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். சிலிக்கானில் தெரியும் இல்லையா உங்களுக்கு. இது வந்து அந்த சுற்றி உள்ளதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. நடுவில் அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா சிலிக்கானில் இருக்குது. பட் வந்து மூடியோடு இருந்துச்சு. நான் வச்சுருக்கிறதுல வந்து ஒன்றுத்தில் மூடி இருக்கும், ஒன்றுத்தில் வந்து மூடி இருக்காது. அது 2 வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஒரு விளாக் பண்ணி போட போகிறேன், அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக் போட போகிறேன். அதனால தான் இது வாங்கினேன். இது ஜோயோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. சாரி, இது கரெக்டாக சொல்கிறேன்னா அந்த பிராண்டில் தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 120 ரூபா சம்திங் இருக்குது. மீஷோவில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. மீஷோவில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா 175 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் நிறைய பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதில் வாங்கலை. டிமார்ட்டுக்கு போனால் வாங்கிக்கலாம். நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது டிமார்ட்டில் வந்து கம்மியாக இருந்தது. இந்த ட்ரே பார்த்துருக்கேன். அதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கிட்டேன். இந்த பாருங்களேன், அந்த ஒரு மெரூன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெரூன் கலர் இந்த மெரூன் கலரும் ஒன்று, அதை 2 வாங்குவோன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அதை 2 வாங்கினேன். இதில் 2 அதில் 2ன்னு சொல்லி வாங்கினேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1/2 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 1/4 கிலோ தாராளமாக பிடிக்குங்க. எது வச்சாலும் நம்ம வந்து 1/4 கிலோ தாராளமாக பிடிக்கும். நம்ம 1/4 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்கா 6 மாதத்துக்கு இருக்கிறது தான் மளிகை சாமானே வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வாங்கி வச்சுட்டா மீதி வந்து நம்ம சின்ன பாக்ஸில் வந்து நம்ம அஞ்சலை பெட்டியில் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்ணாடி பவுல் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கண்ணாடி பவுலை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. நான் இது ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அதில் சொல்லியிருக்கேன். இப்போது நான் சொல்கிறேன். 89 ரூபா தான் இது. புதுசாக வந்திருக்குது. வுட்டில் வந்து லிட் வந்திருக்கு. நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இது நம்ம கை நல்லா விட்டு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. வுட்டில் வந்திருக்கு. நான் வுட்டில் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஏர் டைட்டாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன், நிறைய வந்து இந்த தொக்கு வகைகள் வந்து நிறைய செய்வேன். அதாவது தக்காளி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, மாங்காய் தொக்கு. மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா செய்யணும். மாங்காய் தொக்கு அந்த மாதிரி. தக்காளி தொக்கு நான் தக்காளி கம்மியாக இருக்கும்போது தக்காளி தொக்கு கம்மியாக இருந்தால் ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு செய்யறதுக்கு ஓகே. எப்போ இருந்தாலும் நம்ம வேணும்னா செஞ்சு தானே ஆகணும். அதெல்லாம் எப்போனா செய்வேன். அதெல்லாம் வந்து நான் செஞ்சு போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இந்த பாக்ஸ் தான் சொன்னேன். இன்னொரு மாடல் பாக்ஸ் வந்து இதுங்க. இது கிரே கலரில், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதனால் இதையும் விடல, இதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது எதுக்காக நான் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கேன், அந்த பொடி வகையெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போது ஒரு யோசித்து வச்சுருக்கேன். பொடி வகையெல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. இது மெயினாக இந்த பிளாஸ்டிக்லாம் எதுக்காக நான் இப்போ வாங்கினேன்னா, இது நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். இந்த கண்ணாடி ஜார் 2 வாங்கணும்னு சொன்ன பார்த்திங்களா, இது 2 தான் இப்போதைக்கு. பார்த்திங்களா இதில் வந்து ஒன்றுத்தில் வந்து கருவேப்பிலை தொக்கு வச்சுருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சி, நான் வீட்டில் தான் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் நான் நெய் காய்ச்சுவேன். எனக்கு மற்ற எந்த பிராண்டெல்லாம் பிடிக்கிறதுல வாங்கி வேஸ்ட்டாக தான் போகுது. என் ஹஸ்பண்ட் வந்து வடபழனியில் வந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவாங்க. அது என்ன நேம் நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வாங்கிட்டு வந்து அந்த வெண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சுற வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அது நல்லாயிருக்கும். அந்த நெய்யே கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரெஷ் வந்து எப்போ போனாலும் நம்ம ஒரு ப்ரெஷ் வாங்கி வந்து அடிஷனாக வச்சுக்குது. ஏன்னா கெஸ்ட் வந்தாலும் சரி, நமக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு இதுக்காக ஒன்றுத்துக்காக போகணும் இல்லையா கடைக்கு. அதுக்காக நான் எப்போவுமே வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து அடிஷனலாக எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். எந்த ஒரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் போல் வந்து நான் ஸ்டாக் வச்சுப்பேங்க. காசு இருக்கும்போது வாங்கி கொஞ்சம் வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் வந்ததுலேருந்து, அதாவது எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு எனக்கு சரவணா ஸ்டோர் எனக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சரவணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போனால் கூட ஆளுங்களை யாராவது கூட்டிகிட்டு போவேன். பக்கத்தில் வந்து யாருனா இருக்காங்களா பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா ரேட்டு பேச தெரியாது, நமக்கு ரேட்டு பேசி வாங்குவாங்க இல்லைங்களா, அது தெரியாது. அந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு இப்போ கூட எனக்கு பெருசாக தெரியாது. என் சிஸ்டர்லாம் நல்லா பேசுவாங்க, எனக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்கள யாராவது கூட்டிகிட்டு போய் ஒரு துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நான் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம். இப்போல்லாம் வந்து சரவணா ஸ்டோர் எப்போ வந்துச்சுன்னா அங்கே வந்து ஏன் சரவணா ஸ்டோர் எப்போ வந்துச்சுன்னா, சரவணா ஸ்டோர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸட் ரேட் வச்சுருக்காங்க இல்லையா. அதனால் அந்த ஃபிக்ஸட் ரேட்டில் இந்த பாருங்கள், இந்த ஒயிட்டில் கூட வாங்கணும். இந்த ஒயிட் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. கண்ணாடி கிளாஸ் மாதிரி தாங்க இருக்குது. பிளாஸ்டிக் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து கண்ணாடியில் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நல்லாவே இருக்குது. இதுவும் 2 வாங்கினேன். இது எதுக்காக வாங்கினேன்னா வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஃப்ரிட்ஜு கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆல்ரெடி வந்து கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க நம்ம புக் பண்ணதுக்கு. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வெயிட்டெல்லாம் வைக்காதீங்க மேடம், ஃப்ரிட்ஜில் டோர்லலாம் வந்து ரொம்ப வெயிட்லாம் வைக்காதீங்கன்னு. நான் அந்த கிளாஸ் ஜார் நிறைய வச்சுருந்தேன். அதில் வந்து மீஷோவில் ஒரு மாடல் ஒன்று வாங்கினேங்க, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த டோரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார், அந்த மாதிரி வெயிட்லாம் வந்து டோரில் வைக்காதீங்க மேடம், மேலே ஃபீஸர்லேயும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஸ்டீலில் அலுமினியத்தில் இருக்கும் மூடி பார்க்கும்போது. அதெல்லாம் ரெஸ்ட் ஆகுதுங்க ஃபுல்லாக. ஃப்ரிட்ஜில் வச்சோமா அதிலலாம் ரெஸ்ட் ஆகுது. அதனால் சரி வெயிட் வைக்க வேணாம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு ஆள் வர வைக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். சிலதெல்லாம் நம்ம செஞ்சோமா இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதாவது டோரில் வைக்கிறதுக்கு, டோர்லேயோ இல்லை ஃபீஸரில் வைக்கிறதுக்கோ. சென்டரில் நம்ம வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி பவுலே ஓகே தான், அங்கே வெயிட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோரில் தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லீஃப் பாருங்களேன், இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளூ கலரில் செம்மையாக இருந்தது. இதில் வந்து பிளாக் ஒன்று இருந்துச்சு, இந்த கலர் ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்குறது நம்ம குக்கிங் வீடியோ நம்ம இதை போட்டோமா, குக்கிங் வீடியோ போட்ட மாதிரி தெரியாது வரைக்கும் நானே, எனக்கே தெரியுது. நேம் மட்டும்தான் குக் அண்ட் கிரியேட் வித் வர்ணிக்கான்னு என்னோடய யூடியூப் சேனல் நேம் மட்டும் குக்கிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் வந்து இப்போ என்னால் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி நேம் அப்படி வைக்கணுன்றதுக்காக வச்சேன். ஏன்னா குக்கிங்கும் நம்ம செய்ய போகிறோம், மற்றபடி எல்லாமே இருக்குன்றதுனால குக் அண்ட் கிரியேட் வித் வர்ணிக்கான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சேர்த்து வச்சு அந்த நேம் வச்சேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, குக்குன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் அந்த சமையல்லாம் பெருசாக பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்வாங்க. நான் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து சரி ஓகே வீடியோ போடலான்ற ஒரு இதில் நிறைய பொருளை கூட நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நான் அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டிங் வந்ததுனால ஒரு 15 டேஸ் வந்து எனக்கு ஷூட்டிங்லேயே வந்து போயிடும். 15-20 டேஸ் போகும். ஒரு மாதம் அப்படி இருக்கும், ஒரு மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதர் வேலையை வந்து நான் வந்து மீதி இருக்கிற நாட்களில் வந்து நான் செஞ்சிடுவேன். ஏன்னா காலை நம்ம 7 மணிக்கு போனோமா, நைட்டு 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். சம்டைம் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 6:30, 7 அப்படி கூட வரும் இல்லையா. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக வேலை வந்து வீட்டு வேலை பார்க்க முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த குக்கிங் வீடியோ போடுறதில்லை நான். இந்த பாருங்கள், இந்த மருதாணி வந்து தலைக்கு போகிறதுக்காக வாங்கினேன். நான் என்ன சொல்கிறேன் அதை சொல்கிறேன். இந்த சரவணா ஸ்டோர் வந்ததுலேருந்து நானே போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏன்னா நமக்கு ரேட்டு பேச வேண்டிய வேலை இல்லை இல்லைங்களா, அதில் ரேட் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்குதான்னு சொல்லி மட்டும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா. அது போல் வந்து வாங்கிப்பேன். இப்போலாம் யாருமே தேவையில்லை, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறது. இந்த இலை பாருங்களேன், இலைன்றப்ப இந்த பாய் மாதிரி பார்த்திங்களா, இதுவும் வந்து ஒரு ட்ரே தாங்க. ட்ரேவா இது தட்டா எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இது எல்லாமே இந்த மெலைமின்னு என்ன சொல்லுவாங்களே, செராமிக்கணும், அது போல் உள்ள மெட்டீரியல் தான் அது. இந்த பாருங்கள், இது என்ன மெட்டீரியல் சொல்லுவாங்க எனக்கு பேர் தெரியல சரியா. அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்து அதை வாங்கிட்டு சரியாக அந்த மெலைமின்னு சொல்கிறாங்க, செராமிக் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது பேர்லாம் கண்டிப்பாக தெரியாதுங்க, பேர் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். அது சூப்பராக இருந்துச்சு. சரி வீடியோ பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருந்து பார்க்கறதுக்கு லுக்காக. நமக்கு ஏதாவது ஒரு தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு தான் வாங்கிட்டு வந்தேங்க. நைட்டில் வரும்போது சரி டக்குன்னு இது நம்ம சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி நம்ம கையில் டக்குன்னு அப்படியே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீல் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சும்மா வெறுமா வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன். இதுவும் வெறுமா வாஷ் பண்ணி வைக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிக்விட் மட்டும் போட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிடலாம். பிளேட்டுனா நான் வந்து லிக்விடு அண்டு வந்து சபீனா போட்டு தாங்க தேய்ச்சி தாங்க வைப்பேன். ஸ்டீல் பிளேட்லாம் ஸ்டீல் பாத்திரம்லாம் எனக்கு அப்படி தேய்ச்சா தான் பிடிக்கும். அதனால் இப்போ நம்ம நைட் நேரத்தில் வந்து சாப்பிடும்போது அது வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா, அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். அதுக்காக இந்த மாதிரி பிளேட்ஸ் வாங்கிட்டோமா டக்குன்னு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். காலை டிஃபன் சாப்பிட்லாம், மதியம் லஞ்சு சாப்பிட்லாம், நைட்டு டின்னரும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பெருசாகவும் இருக்குது, அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக நல்லா திக்காகவும் இருக்குது. இது ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா 89 ரூபா 79 ரூபான்னு நினைக்கிறேன். இது ஒரு பிளேட்டு. அதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. மைக்ரோ ஓவனில் வச்சுக்கலாம், ஒரு 30 செகண்ட்னா மைக்ரோ ஓவனில் வச்சுக்கலாம்.
எனக்கு ஓகே 30 செகண்ட் நான் வைக்கிறதுக்கு எனக்கு ஓகே, வச்சு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு இன்னும் வைக்கல. இந்த மாதிரி இப்போ ஐட்டம்ஸ் நான் வச்சதில்ல. நான் வச்சுக்கிறப்பெல்லாம் அந்த கண்ணாடி பவுல்ஸ்லாம் வச்சுருக்கேன் மைக்ரோவனில். பிளாஸ்டிக் அதுக்குன்னு மைக்ரோவன் இது இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருக்கேன். ஸ்டீல் கூட நான் வச்சுருக்கேன். இது இன்னும் வச்சு ட்ரை பண்ணதில்லை. இதில் வந்து ஒரு 3 பிளேட் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த 3 பிளேட்டு இந்த இது இருந்துச்சுன்னா அந்த பாய் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவும் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். 2 வந்து என் தம்பி வீட்டுக்கு ஒன்று, தம்பி வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ளூ கலர் இது, அந்த லீஃப் நல்லா அவள் கொஞ்சம் குக்கிங் எல்லாம் போட்டுருக்கா இப்போ. சரி அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்றும், அந்த பாய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். அவளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய கப்பு இருக்குது, ஆனால் இந்த கப்புலேயே நான் குடிக்கிறதில்ல. பட் இந்த பார்த்தவொடனே இந்த கப்பு செக்ஷன் போனோடனே எனக்கு சரி இது ஒன்றாச்சும் நம்ம வாங்கிட்டு போகணும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து சீரக தண்ணி குடிப்பேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தனியா தண்ணி குடிப்பேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா சோம்பு தண்ணி. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சீரகமும் ஓமமும் குடிப்பேன். சில டைமில் பார்த்திங்கன்னா ஓமமும் சோம்பும் போட்டு கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிப்பேன். இந்த மாதிரி வந்து குடித்தா உடம்புக்கு நல்லது. அதாவது அந்த ஜீரண பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் அந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி, சம்டைமில் காலையில் ஷூட்டிங் போகும்போது டைம் இருந்துச்சுன்னா அந்த நைட் சாப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சீரக தண்ணி குடிச்சிட்டு போவேன். இல்லைன்னா மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகும்போது காலையில் அது கூட கொஞ்சம் குடிக்கிறதுக்கு டைமில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பேங்க, ஒரு டம்ளர். சம்டைமில் அது கூட மறந்துட்டு போயிடுவேன் அந்தளவுக்கு. ஆனால் வெந்தயம், ஆமாம் அது சொல்ல மறந்துடுவாங்க, காலையில் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெந்தயம் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடியாக வேறு எதுவும் கிடையாது. அங்கே போனால் நம்ம வந்து அங்கே எதாவது டிஃபன் எதாவது இருக்கும், அது சாப்பிட்றது தான். மற்ற வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சீரக தண்ணி, அந்த தனியா தண்ணியெலாம் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து டெய்லி குடிப்பேன். யாருக்குன்னா குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து குடிங்க. இந்த டயட்டிஷன் பிரச்சனை, அதாவது ஜீரணம் வந்து கோளாறு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குடிங்க. கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ் பாருங்களேன், இது 2 வந்து நல்லா க்யூட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து என்ன மெட்டீரியல்னு தெரியல எனக்கு, ஆனால் அந்த பெயிண்டெல்லாம் பண்ணி நல்லா அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பாருங்கள், உள்ள காமிக்க திறந்து பாருங்கள். நார்மலாக அந்த இரும்பு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு லைட் வெயிட்டாக தான், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அழகாக இருந்துச்சுங்க. ஒரு அம்மா கூட நான் எடுத்தும்போது பார்த்துட்டு என்னோடய ட்ராலியில் இருக்கிறத பார்த்துட்டு இது எங்கே எடுத்தீங்க, எனக்கும் வேணும்னாங்க. தெரியலம்மா, ஒரு செக்ஷனில் வந்து காமிச்சு விட்டேன், அங்கே இருக்கும் போய் பாருங்கன்னாங்க. இதில் ஒரு ப்ளூ கலர் கூட இருந்துச்சுங்க. சாரி, ப்ளூ கலர் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அதோடய மூடி இல்லாமல் போச்சு. இது 3 தான் இருந்துச்சு, நிறைய இருந்திருக்கும் போல, ஸ்டாக்கு காலி ஆகிட்டுருக்கும் போல். இது 3 வந்து இது 2 நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ப்ளூ கலர், அதோட மூடி இல்லாமல் போயிட்டு நான் அதில் இது 2 எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு கலர் வச்சுட்டு நான் ப்ளூ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நல்லா ப்ளூ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் இது ஓகே தான். இது எதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னா, இந்த பம்பிங் சீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கொண்டு போகிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதை லைட்டாக நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம இதில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. முன்னாடியெல்லாம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ லாஸ்ட் டைம் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் அன்றைக்கி வந்து வறுத்து வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. நிறைய போதும், அது 10 பீஸ் கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ நான் அதனால் சரி இதில் வச்சு நம்ம ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வந்து இது ஒன்றுன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இந்த அக்ரூட்டு அதில் ஒரு பாக்ஸ்லேயும் வந்து இந்த ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டோம்னா ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சுன்னா சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இது சாப்பிட்டாகணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏன்னா 40+ வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் நிறைய இருக்குது இல்லைங்களா, 40 தாண்டாவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் வந்து அது வந்து கொண்டு போகிறதுக்காக இது வாங்கினேன். ஏன்னா கண்ணாடி பவுலில் கொண்டு போனால் வெயிட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இது வாங்கினேன். இந்த டவல் கூட வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. காட்டனில் வந்து மைக்ரோ ஃபைபர் மாதிரி அந்த மாதிரி இருக்குது அந்த மெட்டீரியலு. ஆனால் காட்டனில் தான் இருக்குது. ரொம்ப அந்த சுளுன்னு இல்லாமல் நான் தண்ணி அப்படி சும்மா அப்படி துடைச்சோமே நல்லா அப்படியே ட்ரை ஆகுது. நான் யூஸ் பண்ணிட்டேன் இது. ஏன்னா வீடியோ வந்து நான் லேட்டாக போடுறேன், பட் நான் இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் இதில் உள்ள பொருளெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 2 கலர் இருந்துச்சு. இந்த நேவி ப்ளூ ஒன்று, அந்த கலர் வந்து அதாவது என்ன கலர், ஒயின் கலருங்களா, அது அந்த கலர் இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி பீச் கலர், வெந்தய கலர் மாதிரி சொல்லுவாங்க. அது வெந்தய கலர் கிடையாது, பீச் கலர்னு சொல்லலாம், இந்த காவி கலர்னு சொல்லுவாங்களே, அது சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப குட்டி டவலாக கிடச்சிது. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது நம்ம இந்த மடியில் போட்டு
வச்சுக்கிறது. ஏன்னா மடியில் போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இந்த டவல் வாங்கினது. இதை நான் ஷூட்டிங் போகும்போது எடுத்துகிட்டு போவேன். நிறைய வச்சுருக்கேன். பட் இந்த மெட்டீரியலில் வந்து நான் வச்சில்ல. நார்மல் காட்டன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நல்ல பியூர் காட்டனில் வந்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்துலேருந்து வந்து வச்சு இது கொஞ்சம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் இது வாங்கினேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக வாங்கினேன். அவருக்கு சும்மா கை துடைக்கிறதுக்கு மட்டும் தான். அவர் வந்து தான் போட்டுலாம் சாப்பிட மாட்டார். நான் வந்து மடியில் நம்ம சேரீலாம் பட்டுரும் இல்லையா, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு துண்டு வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளை மாதிரி குழந்தைங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போனால் நம்ம வந்து மடியில் போட்டு ஊட்டி விடுவோம். கர்ச்சிப் வந்து இங்கே கழுத்தில் கட்டில் போட்டு விடுவோம்னா, கர்ச்சிப்லாம் கட்டுறதில்ல. இது மட்டும் சும்மா மடியில், ஏன்னா சேரீலாம் டக்குன்னு கரா பட்டுச்சுன்னா ஷார்ட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு அதை தெரியும் இல்லைங்களா, வாஷ் பண்ண முடியாது. ஆயில் பட்டுரும், சம்டைம் குழம்பு கூட பொட்டிக்கலாம் மேலே. அதுக்காக குழந்தைங்களுக்கு மாதிரி நம்மளுக்கும் யூனிஃபார்மில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லையா, அதுபோல் நம்மளும் அந்த டவல் போட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக அதை வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமார்ட்டில் அந்த பேகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இது பண்ணுறாங்க. இந்த பைசா வந்து 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் இது ஏன்னா சின்னதாக வாங்கினா நம்ம டூ வீலர்லேயே நம்ம அந்த சீட்டுக்குள்ளேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கியாச்சு. பேக் வாங்கி எப்போ பேக்லேயே போட்டு கொடுத்துருப்பா. அப்புறம் இன்னும் வந்து பாக்ஸில் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி கொடுத்துருங்கன்னு, பாக்ஸே இல்லைன்றாடுங்க. அட்டை பாக்ஸ் கூட இல்லையாம்மா, எல்லாம் எடுத்து போட்டாச்சு மேடம், எதுவும் இல்லை மேடம், கொடுத்தா திட்டுவாங்க மேடம்னு. யார் சொல்கிறாங்க கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து அந்த கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐட்டம் அதில் வச்சுட்டேன். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சு நல்லா கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கீழே வந்து அந்த அட்டை பாக்ஸ் வச்சுட்டு மேலே வந்து அந்த பேக் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேங்க. முன்னாடியெல்லாம் என்ன தெரியல, இந்த கார் பார்க்கிங் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, கார் பார்க்கிங்லாம் இருக்கான்னு தெரியல. கார் பார்க்கிங் கிடையாது, டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் அப்படின்றாங்க. இது கூட என்னவோ ஒரு 3 ஹவர்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து விருகம்பாக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு நாள் சொன்னாங்க. முன்னாடி ஒரு வாட்டி போயிட்டு வரும்போது அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போ போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கார் வந்து வெளியில் தான் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி நான் டூ வீலரில் தான் போயிருந்தேன். வீக்லி டெஸ்ட் தான் நான் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் கூட்டம் வந்து பெருசாக இல்லை. அது நான் பில் போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. இந்த மேட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இந்த மேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது மேட்டா இல்லை ட்ரை மேட்டா என்னன்னு தெரியல. அதாவது காலுக்கு போடுற மேட்டா இல்லை இந்த பாத்திரம் கழுவி வைக்கும்போது நிறைய வீடியோலாம் பார்த்துருப்போம் பாருங்க, ஆட்லலாம் போட்டுருக்கலாம். இந்த மீஷோவில் கூட போட்டிருப்பாங்க, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு பாத்திரம் கழுவி வைக்கிறாங்களே, அதுவாக என்னன்னு தெரியல. ஆனால் மேட் செக்ஷனில் தான் இது இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து நான் 200 நினச்சிக்கிட்டு ஒரு 3 தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வந்து பார்த்தா 150 தான் இருந்திருக்குது. நான் வேறு ஏதோ பார்த்துருப்பேன் உங்களுக்கு 200க்கு. அந்த மைண்ட்லேயே இருந்துட்டு நான் இதை வந்து 150 தான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என் தம்பி கிட்டது நான் சொன்னேன், டே இது 200 இது ஜாஸ்தி இல்லை அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். 200 கொடுத்து ஏமாந்து வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மீஷோவில் வாங்க இதெல்லாம் கம்மியாக வந்திருக்கும் அப்படின்னு. நான் மீஷோவில் பார்த்தேன். பட் ஏன்னா டிசைன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது வந்து நான் வாங்கிட்டு ஒரு டைம் வந்து ரிட்டன் போட்டேன். அந்த வீடியோவில் கூட இருக்கும் பாருங்கள், நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், மீஷோ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஆனால் அது ரொம்ப குவாலிட்டிலாம் இல்லை, நான் ரிட்டன் போட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தான் இது பார்த்தேன், செக்ஷன்லாம் பார்க்கும்போது ஓகே 200 600 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிவிட்டு 3 தான் வாங்கிட்டு வந்தேன். 3 டிசைன் இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அது கீழே உள்ளது அந்த பிளாக் கலர் நல்லா இருந்தது. இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு இதுக்கு என்ன மாடல் பேர் சொல்லுவாங்க தெரியல எனக்கு. இதுவும் நல்லா இருந்துச்சு. கேமராவில் நம்ம ஷார்ட்ஸுக்கெலாம் பண்ணும்போது கேமராவில் வந்து பேக்ரவுண்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. இல்லைனா வந்து மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மட்டும் நான் மேட் வந்து பெட்ரூமில் யூஸ் பண்ணியிருக்கேங்க, பாத்ரூம் கிட்டே. நல்லா தாங்க இருக்குது. மேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுன்னு நினைக்கிறேன். இது 2 மட்டும் யூஸ் பண்ணல, அது 1 மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லாம் யாருக்குனா வேணும்னா வந்து மீஷோவில் வாங்காதீங்க. இது 150 தான். நீங்கள் வந்து டிமார்ட்லேயே வாங்கிக்கோங்க. இவ்வளோ தாங்க நான் வந்து டிமார்ட்டில் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தது. லாஸ்ட்டாக இது வீடியோவில் கூட நான் உங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோர் வீடியோ போட்டேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸு. இந்த வீடியோக்கும் அதே மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இது 25 நிமிஷம் போயிடுச்சு. ஏன்னா பெரிய வீடியோ, நிறைய பொருள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸும் சரி, நைஸ் வந்து இந்த சவுண்ட் நைஸ் இருந்துச்சுன்னா, எல்லாம் 2 ஒன்று தான். நைஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் உட்காந்து நான் பேசிகிட்ருக்கேன். பக்கத்தில் ஏசி அவுடோர் இருக்கிறதுனால சவுண்டு கேட்டுட்ருக்கு. உள்ளே வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால
கெஸ்ட்டெல்லாம் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறதுனால உள்ளே பேச முடியல என்னால். அதுக்காக தான் நான் வந்து இங்கே பால்கனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து 30 ரூபாவா? ஆமாம் 30 ரூபா நினைக்கிறேங்க இந்த பேகு. சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கூடனா கொடுக்க மாட்டாங்களாம்மா. வந்து அட்டை பாஸும் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. இந்த பேக் வந்து திருப்பி வாங்கி நான் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நான் சும்மா தான் போனேன். நான் வேறு வேலையாக கேகே நகருக்கு போனேன். அப்படியே சரி ஓகே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 500 இல்லை 1000 ருபீஸ் நம்ம பட்ஜெட்டை வச்சுட்டு வந்தலான்னு போட்டு போனேன். பட் ஆனால் வந்து 3600. இது மொத்தமே இவ்வளோ தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே இருக்குது. பார்த்தீங்களா 3600 ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சம் பட்ஜெட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் போயிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் டிமார்ட்டில் போயிட்டு. இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.